வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி, பூண்டு குழம்பு. நான் இதை தேன் குழம்புன்னு கூட சொல்லுவேன், ஏன்னா டேஸ்ட்டு அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 10லேருந்து 15 பூண்டு இது மாதிரி உரித்து இதை குக்கரில் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் ஊற்றி இதை ஒரு 2 விசில் விட்டு வேக விட போகிறேன். இது 2 விசில் வந்தாச்சு. இப்போ இந்த பூண்டை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சிப்போம். இந்த வேக வச்ச தண்ணியை அப்படியே ரீட்டைன் பண்ணிப்போம். இது காய்கறி இல்லாத நேரத்தில் கூட இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்றதுனால கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம இந்த குழம்பு சாப்பிட்டா நல்லது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நல்லெண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போது கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி போடக்கூடாது, வெறும் வெங்காயம் கருவேப்பிலை இது மட்டுமே போதும். இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துடுறேன். இதில் தனியாத்தூளும் கலந்துருக்கு. இந்த மிளகாய்த்தூளில் மிளகாய் தனியா 1:1 ரேஷியோவில் சேர்த்து அரைச்ச பொடி. இது லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே இது மாதிரி நல்லா வறுத்தோன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு 2 தடவை நல்லா வறுத்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துடுவோம். தேவையான அளவு உப்பு கலந்துப்போம். இப்போ இந்த பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துடுறேன். அதோடு நம்ம வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இது மாதிரி வேக விட்டால் போதும். மூடி போட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து அந்த வெங்காயம் பூண்டு நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கும். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு ஒரு லெமன் சைஸ் புளியை இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுடுவோம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லெமன் சைஸோ இல்லைன்னா நெல்லிக்காய் அளவோ புளியை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதித்த பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தா தான் புளிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா புளிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். வெல்லம் சேர்த்தோன்னா புளிப்பு, உப்பு, காரம், ஸ்வீட்னஸ் எல்லாம் கலந்து ரொம்பவே தேன் குழம்பு மாதிரியே இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டெய்லி சாம்பார் இது மாதிரி சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சேஞ்சான குழம்பாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.